கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் ஆலய வளாகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களையும், லைவில் இணைக்கப்பட்டு தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு அற்புதரிய ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக திட்டமாய் கொடுத்த வார்த்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை, 274வது பக்கம், புதிய ஏற்பாடு. பவுலடிகள் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரர்களுக்கும் அங்க இருக்கிற எல்லா தேவனுடைய ஜனங்களுக்கும் அவர் எழுதின வார்த்தை, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுல 3 விதமான ஆழமான பகுதிகளை பவுலடிகள் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுவதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒன்று, தேவன் எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். சகல ஐஸ்வர்யத்திற்கும் அவர் ஒருவரே காரணகர்த்தாவா இருக்கிறார். அவரிடத்துல இல்லாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, பூமியும் அவருடையது, பூமியில் இருக்கிற அத்தனை நிறைவும் அவருடையது. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஒருவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். முதலாவது அவர் யார் என்றால் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்மை குறித்து வேதம் சொல்லுது உங்கள் குறைவுகள். இப்ப நம்மிடத்துல நிறைய குறைவுகள் உண்டு. அப்ப ஐஸ்வர்யம் உள்ளவர் நம்மோடு இருக்கிறார், ஆனால் நாமோ குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். பவுல் எழுதுறார் பாருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம். அப்ப இந்த நாட்கள்ல சரீர குறைவு இருக்கலாம், மனக்குறைவு இருக்கலாம், பொருளாதார குறைவு இருக்கலாம், அல்லது வீடுகளில் ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் குறைவோடு இருந்தா அப்போ உங்க குறைவுகளை காண்கிற, பார்க்கிற, சந்திக்கிற வல்லமையுள்ள ஒரு ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அப்ப 3வது காரியம், நிறைவாக்குகிறவர். அப்ப உங்க குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குகிறவர். இந்த வசனத்தை வைத்து நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவியானவராலே உந்தி தள்ளப்பட்டேன். வேதத்தில் சில வசனங்களை இந்த காலை பொழுதுல நாம் தியானிக்கும்படியாக 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை, 340வது பக்கம் எல்லாரும் எடுத்து அந்த வசனத்தை பார்த்தாலே போதும், அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே பேசும். தேவன் யார் என்று சொல்லி 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர் என்று சொல்லி, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இங்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த இடத்துல வேதம் சொல்கிறது. அவர் எப்படிப்பட்டவரா? தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் அவர்தான், ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர்தான், தாழ்த்துகிறவரும் அவர்தான், உயர்த்துகிறவரும் அவர்தான். அப்ப முதலாவது நீங்களும் நானும் தொழுது கொள்ளக்கூடிய கர்த்தர், ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவர், உங்களை ஐஸ்வர்யம் அடைய பண்ண வல்லமையுள்ளவர். எந்த ஒரு காரியத்தை செய்ய அவரிடத்துல வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ளணும். குருடர்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை கேட்டாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆம் என்று அவர்கள் சொன்ன உடனே கர்த்தர் சொல்றார், உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது. ஒருவேளை இந்த காலை வேளையில நீ குறைவுகளோடு இங்கு வந்திருந்தால் முதலாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நிறைவுள்ளவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தம் உள்ளவர். அவரிடத்துல இல்லாதது ஒன்றுமே கிடையாது. பாருங்க, வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்கள் மத்தியில நான் வாசிக்க விரும்புகிறேன், வைக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. தேவனுடைய ஆசீர்வாதம் அது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி அழகாய் சாலமோன் எழுதின நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 771வது பக்கம். காலை வேளையில நம்ம அப்படியே வசனத்தை தியானிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஐஸ்வர்யத்துல வேதனை இருக்காது.
அந்த செழிப்புல வேதனை இருக்காது, கஷ்டம் இருக்காது, கவலை இருக்காது, புலம்பல் இருக்காது, தவிப்பு இருக்காது. ஏனென்றால் தேவன் தான் நமக்கு அதை கொடுக்கிறார். அப்ப தேவன் கொடுப்பதெல்லாம் நமக்கு சமாதானம் நிறைந்ததாக, சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் என்று சொல்லி சாலமோன் என்கிற ஞானி மூலியமாய் கர்த்தர் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். பாருங்களே, நீதிமொழிகள், அதே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அதே சாலமோன் ராஜா எழுதுகிற ஒரு வார்த்தை உண்டு. அவைகளை நான் நினைப்பூட்டுகிறேன். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. ஐஸ்வர்யம் கர்த்தரால் வரும், ஆனால் நாம ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும், பணக்காரனாக ஆக வேண்டும், பெரிய செல்வந்தனாக ஆக வேண்டும், சகல ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உடையவனாக மாற வேண்டும் என்று பிரயாசப்படாதே. அதை நோக்கி நீ ஓடாதே. அதுக்காக உன் நேரத்தை செலவு செய்யாதே. பணம் தேவைதான், ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. உனக்கு எதை தரணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ நீ இருக்கிற இடம் தேடி அவர் வந்து தருகிறவர். வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்ப நம்மை தேடி அவர் வந்திருக்கிறார், நம்ம ரட்சிப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். நம்முடைய வீட்டினுடைய ஒவ்வொரு நன்மைகளையும் நமக்கு கொடுப்பதற்காகவே அவர் வந்திருக்கிற தேவனா இருக்கிறார். நீங்க அவரை தேடுவதை விட அவர் உங்களை தேடி வருகிற தேவன். அதனாலதான் இங்க வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யவானாக ஆகுவதற்காக நீ பிரயாசப்படாதே, உன் சுய புத்தியில சாயாதே. நீ சுய புத்தியில சாஞ்சேனா அது உன்னுடைய வாழ்க்கையில வேதனையை கொண்டு வரும். நீ கர்த்தரை சார்ந்து மனமகிழ்ச்சியாய் கர்த்தரை தொழுதுகொள். அவர் ஐஸ்வர்ய சம்பந்தரா இருக்கிறார். உன்னுடைய தேவை இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுது, நாளைய தினத்திற்காய் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வைக்கிறேன். ஒரு பரிசுத்தவான் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார் என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், பக்கமும் 14, அதிகாரமும் 14, 22வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் ஒன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆபிராம் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம், ஆபிரகாமுக்கு முந்தைய பெயர் ஆபிராம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிராம் என்கிற மனுஷன் அந்த சோதோமின் ராஜாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்னை பணக்காரன் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு, நான் ஆபிராமுக்கு எல்லாம் கொடுத்தேன், வெள்ளி கொடுத்தேன், பொண்ணு கொடுத்தேன், சரடு கொடுத்தேன், மற்ற பொருள்களை கொடுத்தேன் என்று நீ உன் வாயால சொல்லாதபடிக்கு நான் உன்னுடைய கையில ஒரு சரட்டை கூட நான் வாங்க மாட்டேன். பாருங்க, எழுதுறாரு பாருங்க, நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உனக்கு உண்டானவைகள் யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ளேன். உனக்கு உண்டான எந்த ஒரு பொருளையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் பின் நாட்களை நீ சொல்லுவ, நான் தான் ஆபிரகாமுக்கு இதெல்லாம் கொடுத்தேன் என்று நீ சொல்லாதபடிக்கு உன்னுடைய பொருள்களில் ஒன்றையும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று சொல்லி அந்த மனிதன் சொல்வதை இந்த வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அருமையான தம்பி தங்கச்சி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யம். மற்ற எந்த ஒரு நபர் கொடுத்தாலும் அது நமக்கு ஐஸ்வர்யம் அல்ல, அது வேதனை என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. மனுஷருக்கு கொடுத்தாங்கன்னா அதை சொல்லி காட்டி விடுவார்கள். இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நான் கொடுத்தேன், நான் தந்தேன், நான் தாங்கினேன், நான் தூக்கினேன், நான் தான் உதவி செய்தேன் என்று. ஆனால் தேவன் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்தால் ஒரு நாளும் அவர் தன் வாயை திறந்து நான் செய்தேன் என்று சொல்லுகிற தேவன் அல்ல. அதனால் நமக்கு ஐஸ்வர்யம் உள்ள ஒரே ஒருவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும். இன்னும் ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். ஆகாய் எழுதின புஸ்தகம் 1090வது பக்கத்துக்கு நீங்கள் கடந்து வாங்க. ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு நான் நினைப்புப்படுத்த விரும்புகிறேன். அங்கு தேவனுடைய வார்த்தை 1090வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ஆகாய் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் இந்த பொண்ணுக்காக தாங்க, தங்கத்துக்காக தாங்க இவ்வளவு அலையறாங்க. மனுஷனுக்கு தங்கம்னு சொன்னாலே மனசெல்லாம் லைத்து போயிருது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் தங்கமும்
உலகத்தில் இருக்கிற எல்லாமே என்னுடையது. இன்னும் சங்கீதத்தில் 24:1 சொல்றாரு, பூமியும் அந்த பூமியில் நிறைந்திருக்கிற எல்லாமும் உலகமும் அதில் இருக்கிற குடிகளும் கர்த்தருடையது. அப்ப இந்த பூமியில நீங்க பார்க்கிற எல்லாமே கர்த்தருடையது. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் அவர் தான் படைத்தார். பூமியில் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தர் தான் படைத்தார். நீங்க பரலோகத்துக்கு ஒரு நாள் போகும் பொழுது நீங்க நடக்க போகிறதே பொற்றள வீதியில தான் நீங்க நடக்க போறீங்க. அங்க வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, ரத்தினம் இருக்கு, இளநீலம் இருக்கு, இன்னும் படிகை பச்சங்கள் இருக்கு, நிறைய விதமான உச்சிதங்கள் அங்க தரையில கிடக்குமா, நடந்து போற பாதப்படியில கிடக்குமா. அங்க அவைகளுக்கு மதிப்பு கிடையாது. ஏனென்றா அவைகளை விட உன்னதமான தேவன் அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பார். அப்ப வெள்ளி பொன்னெல்லாம் ஒரு பொருட்டாய் எண்ணப்படுவதே கிடையாது. சாலமோன் காலத்துல வெள்ளி ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தம்பி தங்கச்சி, நம் தேவன் எப்படிப்பட்டவர்? சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தவர். அவர் வார்த்தையினாலே வானங்களை வட்டனிட்டவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வானம் உண்டாக கடவது, அவ்வளவுதான், வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவது, பூமி உண்டாயிற்று. சமுத்திரம் உண்டாக கடவது, சமுத்திரம் உண்டாயிற்று. மச்சங்கள் உண்டாக கடவது, மச்சங்கள் உண்டாயிற்று. பூமியில் இருக்கிற எல்லா ஊர்வன பரப்பன எல்லாம் உண்டாக கடவது, அவ்வளவுதான், வார்த்தை தான் சொன்னாரு, அவைகள் எல்லாம் உண்டாயின என்று வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட வல்லமையுள்ளவர் தான் இந்த காலை வேளையில நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவாதி தேவன் என்பதை முதலாவது நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை நீங்க உங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். உங்க குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒரே ஒரு நொடியில நிறைவாக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்துல எந்தெந்த இடத்துல குறைவு வந்தது, எப்படி அந்த குறைவை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நிறைவாக்கினார், பிதாவாகிய தேவன் நிறைவாக்கினார் என்பதை சில சம்பவங்களை இந்த காலை தியானத்துல உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாருக்கும் நல்லா தெரிந்த பகுதி தான். சின்ன பிள்ளைங்களை கேட்டா கூட இந்த பகுதியை சொல்லுவாங்க. கானா ஒரு திருமணம், அந்த திருமணத்துல ஒரு பெரிய குறைவு பாருங்க. நடப்பது திருமணம், சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, ஆரவாரமான ஒரு நிகழ்ச்சி, பல காலங்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல நிகழ்வு அந்த வீட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த வீட்டில் அந்த நல்ல நிகழ்ச்சியில, சந்தோஷமான நிகழ்ச்சியில, ஆரவாரமான நிகழ்ச்சியில எல்லாம் கைகூடி வந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு குறைவு அந்த வீட்டில் இருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை, 126வது பக்கம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குறைவை நாம பார்க்கிறோம். என்ன குறைவா? திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது. அப்ப அந்த திருமணத்துல ஒரு குறைவு இருக்கிறது, ஒரு குறைவை அந்த குடும்பம் சந்தித்து கொண்டு இருக்கிறது. திடீர் என்று அதை உருவாக்க முடியாது, திடீர் என்று அதை கொண்டு வந்து விட முடியாது. ஏனென்றால் திராட்சை தோட்டத்துக்கு போகணும், பழங்களை பிழியணும், எடுக்கணும், அதை கழுவணும், அதை பிழியணும், அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நேரமாகும். ஆனா இப்ப அந்த இடத்துல ஒரு அற்புதம் கட்டாயம் தேவையா இருக்கு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில ஒரு குறைவு எப்படி இருக்கு? அந்த வீட்டுக்காரங்க, அவங்க பேர் எழுதப்படலை, அந்த வீட்டினுடைய மணவாளன் பேர் இல்லை, மணவாட்டி பெயர் இல்லை, குடும்ப தலைவர்கள் பெயர் இல்லை, ஆனா அந்த ஊரினுடைய பெயர் இருக்குது. கானா ஊர் என்கிற ஒரு ஊரிலே ஒரு திருமணம் நடைபெற்றது. ஆனா ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா, அந்த குடும்பத்தார்கள் இயேசுவை அழைத்திருந்தார்கள். 2ஆம் வசனம் பாருங்க. இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். இதுதான் அந்த வீட்டினுடைய விசேஷம். அந்த குடும்பத்தார்கள் இயேசுவை அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த திருமணத்திற்கு வரும்படி இயேசுவுக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்திருந்தபடியினால் இயேசுவும் அந்த கல்யாணத்துல ஒரு நபராக உள்ள இருந்தாரு. இப்ப அங்க நடக்கிற சம்பவம் குறைவு ஏற்பட்டு போனது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, தேவனுடைய சபையே, தேவனுடைய ஊழியர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல குறைவு. பொருளாதாரத்துல குறைவா இருக்கலாம், மனதளவுல குறைவா இருக்கலாம், சரீரத்துல குறைவா இருக்கலாம், அல்லது பலவிதமான சூழ்நிலைகள்ல ஏதோ ஒரு குறைவு நிமித்தம் இந்த கால வேளையில கலக்கத்தோடு கலங்கி போய் நீ இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். என் வாழ்க்கையில தேவன் நல்லவர் தான், வல்லவர் தான், அற்புதர் தான், அதிசயமானவர் தான், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா என் வாழ்க்கையில இந்த குறைவு இருக்குதே, என்னால நிமிர முடியலையே, எழும்ப முடியலையே, என்னால எழும்பி பிரகாசிக்க முடியலையே, என் தேவை சந்திக்கப்படலையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த கால வேளையில இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டு இருப்பாய் என்றால் உனக்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
பாருங்கள், அந்த குடும்பத்தில் நடந்த அந்த குறைவை நிறைவாக்க தேவன் கொடுத்த ஆலோசனைகளை பிந்தின பகுதியிலே அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வேதம் சொல்லுது 6ஆம் வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த பொழுது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கர்த்தர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, ஜாடியில தண்ணீரை நிரப்புங்க. அடுத்து சொல்றாரு, அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு செய்யுங்க. நிரப்புனது தண்ணீர், ஆனால் விசாரிப்பு செய்யும் பொழுது, அந்த பந்திக்கு கொண்டு போகும் பொழுது தண்ணீர் ரசமாக மாறி போனது. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம அவருடைய வேலைகளை கரெக்டா செய்யும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தண்ணீர் போன்ற காரியங்களை எல்லாம் ரசம் போன்ற காரியங்களை கர்த்தர் மாற்றி விடுவார். ஒரே ஒரு இமைப்பொழுது தாங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிரப்பினார்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பந்தி விசாரிப்பு செய்தார்கள். வேதம் சொல்கிறது, மோக்கும் பொழுது தண்ணீர், ஊற்றும் பொழுது ரசமாய் மாறினது. அந்த தேவன் இன்னைக்கு உங்களுடைய தேவனா இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில தண்ணீர் போல பிரச்சனைகளை திராட்சை ரசம் போல மகிமையுள்ள காரியங்களாய் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். அவரால் கூடாதது இந்த பூமியில ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, அதை முதலாவது நீங்கள் உங்கள் இருதயத்தின் அடித்தளத்தில் ஆழமாய் நீங்க பதித்து கொள்ளணும். என் தேவன் சகல வல்லமையுள்ளவர். அவரால் கூடாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவர் தண்ணீரை ரசமாய் மாற்ற வல்லமையுள்ளவர். மரித்தோர்களை அவர் எழுப்ப வல்லமையுள்ளவர். குருடனை பார்க்க பண்ண அவர் வல்லமையுள்ளவர். செவிடனை கேட்க பண்ண அவர் வல்லமையுள்ளவர். முடவனை நடக்க பண்ண அவர் வல்லமையுள்ளவர். சகல வல்லமையும் பொருந்தினவர் தான் என்னுடைய தகப்பனா இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு உனக்குள்ள 24 மணி நேரம் ஊறிக்கொண்டே இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்கள், ஒரு குறைவை எப்படி கர்த்தர் நிறைவாக்கினார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம். சீசர்களும் மற்றவர்களும் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பக்கம் 24வது பக்கம், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவருடைய சீசர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாக்கும்படி வேண்டிய அப்பங்களே இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும்? சீசர்களே கேட்கிறாங்க, வனாந்தரம், இவ்வளவு திரளான ஜனங்கள், இவர்களுக்கு வேண்டிய அப்பங்கள் நமக்கு எப்படி அகப்படும்? சீசர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள், இயேசு செய்த அநேக அற்புதங்களை கண்ணார பார்த்தவர்கள், இயேசுவோடு உண்டவர்கள், உறங்கினவர்கள், பிரயாணம் பண்ணினவர்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு அவிசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். அவங்க மனசுக்குள்ள இருக்குது, இது வனாந்தரத்துல எப்படி அகப்படும்? எப்படி கிடைக்கும்? இது வனாந்தரம். இத்தனை திரள் கூட்ட ஜனங்கள் உம்மிடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்களே, இவர்களை எப்படி போஷிக்க முடியும்? இது வனாந்தரம் என்று சொல்லி அவர்கள் தங்கள் வாயால சொல்லக்கூடிய வார்த்தையை வேதத்திலே நமக்கு தேவனுடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் சீசர்களை போல இயேசுவோடு நடக்கிறவர்கள் தான், இயேசுவோடு வாழ்கிறவர்கள் தான், இயேசுவை பற்றி கொண்டவர்கள் தான். ஆனாலும் வார்த்தையால நம்ம இன்னும் அவரை நெருங்கி போகாதபடிக்கு தூரமா இருக்கிறோம். பாருங்க, இயேசுவோடு நடந்தார்கள், இயேசுவோடு உட்கார்ந்தார்கள், இயேசுவோடு பிரயாணம் பண்ணினார்கள், இயேசுவோடு எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவினுடைய வல்லமையை அவர்கள் அறியாதபடிக்கு குருடர்களா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த வனாந்தரத்துல எப்படி ஆகப்படும்? அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவருடைய சீசர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும்? எப்படிப்பட்ட கேள்வி! ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எப்படி அகப்படும்? ஆனா தன்னோடு இருக்கிறவர் யார்? அவர் வல்லமையுள்ளவர் அல்லவா? அவர் வார்த்தை வல்லமையுள்ளது அல்லவா? அவர் அற்புதங்களை செய்கிறவர் அல்லவா? அவர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிற அனுரோதயம் அல்லவா என்பதை அவர்கள் அறியாதபடிக்கு மனுஷிகமாகவே பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நாமும் தாங்க கர்த்தரோடுடைய பிள்ளைகள் தான், கர்த்தரோடு தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய பேச்சுக்கள் அநேக வேளையில மனுஷிகமாய் பேசுறோம். எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே, எப்படி ஆகும்? வயது முதிர்ந்துருச்சு, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு
நின்று போச்சு, இது எப்படி ஆகும் என்று சொல்லி நிறைய கேள்விகளை நம்முடைய யோசனையின்படியே பேசி கொண்டு இருக்கிறோம். சீசர்கள் சொல்றாங்க பாருங்க, இது வனாந்தரம். அவங்க கண்ணில் அது வனாந்தரமா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் வனாந்தரங்கள் தென்படுகிறதா? வனாந்தர பாதையில நீங்க போய் கொண்டு இருக்கிறீங்களா? இது நடக்காது என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே தோன்றுகிறதா? தேவனால் எல்லாம் செய்யக்கூடும். அதனாலதான் மரியாதை பார்த்து கர்த்தர் சொன்னார், தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நீ புருஷனை அறியேன்னு சொல்லாத, தேவனால் எல்லாமே கூடும். அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. வேதம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணக்கூடியது. தேவனுடைய வார்த்தை பெண்மானங்களை ஈனும்படி செய்யக்கூடியது. தேவனுடைய வார்த்தை பிரபலமான ராஜாக்களை எல்லாம் சங்கரிக்கக்கூடியது. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவரால் கூடாதது இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. உன் வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது. உன் பிரயாணத்துல ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையும் மகிமையும் பொருந்தின ஒரு தேவன் என்பதை நீங்களும் நானும் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க கேட்கிறாங்க, வனாந்தரத்துல எப்படி ஆகும்? இயேசு அவர்களுக்கு சொன்ன காரியத்தை பாருங்களே. 37வது வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அதே வனாந்தரம் தாங்க. அவங்க வேற இடத்துக்குலாம் போகலங்க. ஆனா கர்த்தர் இருக்கிறதை கொண்டு அற்புதம் செய்தாரு. வேதம் சொல்லுது பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். முதல்ல வனாந்தரத்துல பட்டினியா இருந்தார்கள். அதே வனாந்தரத்துல அவர்களை கர்த்தர் திருப்திப்படுத்தினார். இது ரெண்டுக்கு இடையில நடக்கிற ஒரே ஒரு சம்பவம், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது, தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. எல்லாரும் திருப்திப்படும்படியாக கர்த்தர் காணப்பட்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை பற்றி கொள்ளுங்க, தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, அவருடைய அபிஷேகத்தை பிடித்து கொள்ளுங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவரை நம்புகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதே வனாந்தரத்துல திருப்தியாய் சாப்பிட்டார்கள். முதல்ல வேதம் சொல்லுது குறைவாய் இருந்தார்கள். அடுத்து வேதம் சொல்கிறது நிறைவாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி துணிக்கைகளை அவர்கள் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம ஒரு மனுஷனை பார்க்கிறோம். வரும் பொழுது இயேசுனிடத்துல என்ன சொல்லி வருகிறான்? அதே மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் 26வது பக்கம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்த பொழுது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீக்குள்ளும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசரிடத்துல கொண்டு வந்தேன், அவர்களால் அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தாரமாக அப்படியே சொல்லிக்கிட்டு 18வது வசனம், இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சுகமளிக்கிற செய்தி. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த செய்தி ரொம்ப தேவையா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு மனுஷன் இயேசுவினிடத்துல வருகிறான், என் மகனுக்கு இறங்கும், அவன் ஒரு கொடிய வேதனையில இருக்கிறான், கொடிய வியாதியில் அவன் இருக்கிறான், அடிக்கடி தீக்குள்ள விழுகிறான், அடிக்கடி தண்ணிக்குள்ள விழுகிறான், ஏதாவது ஒரு பக்கம் விழுந்துகிட்டே இருக்கிறான், அவனை எழுப்பி நிப்பாட்டவே முடியல, அவனை மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான், கொல்லும்படி பிசாசு அவனோடு கூட போராடி கொண்டே இருக்கு. ஒன்னு தீக்குள்ள விழுகிறான், இல்லாட்டி தண்ணிக்குள்ள விழுகிறான். இவனை எங்கெங்கேயோ நாங்க கொண்டுட்டு போனோம், சீசரிடத்துலாம் கொண்டுட்டு போனோம், ஆனாலும் ஒருவராலும் இவனை சுகமாக்க முடியல. நீர் எங்கள் மேல மனம் இறங்கி ஏதாவது ஒன்று செய்யும். அருமையான தம்பி தங்கச்சி, இவனுடைய மனதை நீங்க பார்க்க நான் விரும்புகிறேன். இந்த வேதனை மனதுக்குள்ள இருக்கிற ஒரு குறைவு. அவனுக்கு குடும்பத்துல எல்லாமே இருக்கு, வீடு இருக்கலாம், பங்களா இருக்கலாம், கார் இருக்கலாம், வசதி இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் அவன் மனதுல ஒரு பெரிய வேதனை இருக்குதுங்க. அந்த தகப்பனுக்கு என்ன வேதனை? தன் பிள்ளை குறித்து வேதனை. தன் பிள்ளைகிட்ட ஒரு குறைவை அவன் பார்க்கிறான், தன் பிள்ளைகிட்ட ஒரு வியாதியை அவன் பார்க்கிறான், தன் பிள்ளைகிட்ட ஒரு வறுமையை கஷ்டத்தை அவன் பார்க்கிறான். அந்த பிள்ளை பாருங்க, தீக்குள்ள விழுகிறப்ப அந்த பிள்ளையோடைய உடம்பெல்லாம் தீ சுட்டு அதுல வெறும் புண்ணா இருக்கிறத அவன் பார்க்கிறான். தண்ணிக்குள்ள விழுகிறப்ப அவன் மூச்சு முட்டி மரிக்க போற சூழ்நிலையை அவன் பார்க்கிறான். அந்த பிள்ளையை பெத்தெடுத்த தகப்பனுக்கு எப்படிங்க நிம்மதி கிடைக்கும்? ஏன்னா எப்ப சாவானே தெரியாது, எப்ப மரணம் வரும்னே தெரியாது, எப்ப அந்த பிள்ளைக்கு உயிர் போகும்னே தெரியாது. அவனை தனியா எங்கேயுமே அனுப்ப முடியாது. ஏன்னா எந்த நிமிடத்துல அந்த வியாதி அவனை தாக்கும் என்பதே அவனுக்கு தகப்பனுக்கு தெரியாது. ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்து கவலை இருக்கலாம். என் பிள்ளை ஒரு நேரம் இப்படி பண்றான், ஒரு நேரம் இப்படி பண்றான், ஒரு நேரம் அப்படி செய்யறான், என் பிள்ளைகளை பெத்தெடுத்து வருத்தமா இருக்கு. நீ பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமித்தம் எத்தனையோ பெற்றோர்கள் வருத்தப்படுவதே நம்ம பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், விசாரித்திருக்கிறோம்.
இங்க பாருங்க, இந்த தகப்பனுக்கு தன் பிள்ளை மேல எவ்வளவு வேதனை. தன் பிள்ளையை பெற்றெடுத்த பிள்ளையை பார்த்து சந்தோஷப்பட முடியல. தன் பிள்ளையின் நிமித்தம் அவன் மகிழ்ச்சி அடைய முடியல. இந்த பிள்ளையின் நிமித்தம் அவனை ஆரவாரம் பண்ண முடியல. இந்த பிள்ளையின் நிமித்தம் அவன் தன்னுடைய மனதை, தன்னுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்க முடியல. காரணம், அவன் ஒரு வியாதிக்காரனா இருக்கிறான். மரணத்துக்கு ஏதுவான வியாதி அவனை பிடிச்சிருக்கு. எந்த நிமிஷமும் அவனுக்கு மரணம் வரலாம். எந்த நிமிஷமும் அவனுடைய துர்ச்செய்தி அவனிடத்திலிருந்து வரலாம். ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பன் இந்த பிள்ளை மேல வருத்தத்தோடு இருக்கிறதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். வந்து இயேசுனிடத்துல கேட்கிறான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் இயேசுனிடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். இந்த வார்த்தையை நம்ம இலகுவாய் படிச்சுட்டு போறோம். அந்த வேதனையை அவனால சொல்ல முடியல. கொடிய வேதனை. அந்த கொடிய வேதனையை அவன் ஒரே வார்த்தையில சொல்றான். தீக்குள்ள விழுகிறான், தண்ணிக்குள்ள விழுகிறான். நீ ஏதாவது எனக்கு மனம் இறங்கி செய்யும். அப்ப இவனுக்கு அவன் காசு கேட்டு வரல, வீடு கேட்டு வரல, அவன் சொத்து கேட்டு வரல, அவன் இன்னும் எனக்கு பொருளாதாரம் வேணும்னு அவன் வரல. அவன் மனதில் இருக்கிற அந்த காயம், என் பிள்ளைக்கு சுகம் வேணுமே, என் பிள்ளை நல்லா இருக்கணுமே, என் பிள்ளை ஆரோக்கியமா இருக்கணுமே, என் பிள்ளைக்கு இருக்கிற அந்த மரண கண்ணி தெரிக்கப்படணுமே, என் பிள்ளைக்கு இருக்கிற அந்த வேதனை மாறணுமேனு தன்னுடைய மகனுக்காக அவன் இரக்கத்தோடு தேவனிடத்துல கெஞ்சி வர்றான். அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, அவர் முன்பாய் முழங்கால் படியிட்டு. அப்ப அவன் இயேசுனிடத்துல வந்த உடனே முழங்கால் படியிட்டுனான். அடுத்து பாருங்க, இயேசுவை ஆண்டவரேன்னு கூப்பிடுறான். ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து மூன்றாவது காரியம், ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்க மேல மனமிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். அப்ப ஆண்டவரேன்னு கூப்பிட்டான், முழங்கால் படியிட்டான். தேவனிடத்துல இரக்கத்தை நாடி, தயவை நாடி, ஈவ நாடி, காருண்யத்தை நாடி கெஞ்சி அவன் தேவனிடத்துல பிரார்த்தனை பண்ணா. கர்த்தர் அவன் மேல மனதுருக்கினார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இயேசு என்ன செய்தார் தெரியுமா? 18ஆம் வசனம் பாருங்க. இயேசு பிசாசை அதட்டினார். அப்ப இன்னைக்கு இந்த காரியத்துக்கு யார் காரணம்? தீக்குள்ள விழுக்காட்டினது பிசாசு. தண்ணிக்குள்ள விழுக்காட்டினது யாரு? பிசாசு. அவங்களுக்கு தெரியல, ஒரு தகப்பனுக்கு தெரியல, உறவுக்காரங்களுக்கு தெரியல, சீசர்களுக்கு தெரியல, மருத்துவமனைக்கு போனாலும் தெரியல. ஒரு வியாதிக்கு காரணம் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வியாதியினுடைய தன்மை யாராலும் கணிக்க முடியாது. ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, இயேசு பார்த்தார் அவனை. இவனை தீக்குள்ள தள்ளுறதும், அவனை தண்ணிக்குள்ள தள்ளுறதும், அந்த கொடிய வேதனை அவனுக்கு கொண்டு வந்திருக்கிறதும் பிசாசு என்பதை இயேசு பார்த்த உடனே அறிந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ உங்களை அலக்கழிக்குதா? குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் வறுமை, எப்ப பார்த்தாலும் தரித்திரம், எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் குழப்பம், எப்ப பார்த்தாலும் பயங்கர போராட்டம். இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம நீங்க தடுமாறுகிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அருமையான தம்பி தங்கச்சி, சில காரியங்கள் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல நின்றால் அந்த பிசாசானவன் தன்னுடைய இடத்தை காலி பண்ணி அவன் புறப்பட்டு போவான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மடங்கி படுத்தா அவன் ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிருவான். எதுக்க வேண்டிய இடத்துல எதுக்கணும், துரத்த வேண்டிய இடத்துல துரத்தணும், அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்தும் பொழுது அவனுடைய சகல வல்லமைகளையும் நம்மளால மேற்கொள்ள முடியும். இயேசு அவனிடத்துல போய் கெஞ்சிக்கல, கெஞ்சி பேசல, ஒரு அதட்டு தான் அதட்டினார். ஏனென்றால் அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. தம்பி தங்கச்சி, நீங்களும் சில வியாதிகளை அதட்டி பாருங்களே, அது உங்களை விட்டு வெளியேறும். சில பிரச்சனைகளை அதட்டி பாருங்களே, அவைகள் உங்களை விட்டு வெளியேறும். பாருங்க, இயேசு கிறிஸ்து கடல்ல வரும் பொழுது அந்த காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போக போகிறோமே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவை இல்லையா, கவலை இல்லையா, நாங்களாம் சாக போறோமே, நீங்க நித்திரையா இருக்கிறீங்களே. இயேசு எழுந்தாரு, காற்றை பார்த்தாரு, கடலை பார்த்தாரு, ஒரே ஒரு வார்த்தை தான், அதட்டினார். இறையாதே என்று சொல்லி கட்டளை கொடுத்தாரு. அடுத்த நிமிஷம் காற்றும் கடலும் அமைதல் உண்டாயிற்று. அவர்கள் அழகாய் கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, சில இடத்துல கெஞ்சி ஜெபிக்கிற இடத்துல கெஞ்சி ஜெபிக்கணும், அதட்டி ஜெபிக்கிற இடத்துல அதட்டி ஜெபிக்கணும். பிசாசின் இடத்துல போய் நம்ம பரிந்து பேசக்கூடாது. அவனை அதட்டி அவனை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 18ஆவது வசனத்துல, ஒரு அதட்டினாரு பாருங்களே, அந்த பிள்ளை சுகமாயிட்டான். இப்ப அந்த வீட்டுல கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, அந்த குறைவுகள் நிறைவானது. அந்த வீடு ஆரவாரமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, அற்புதமான ஒரு ஆரவாரத்தின் வீடாக தேவன் அந்த வீட்டை மாற்றினார். இந்த காலை வேளையில நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிங்க.
உங்க வீட்லையும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. உங்க வீட்டுல என்ன அலக்களிப்பு இருக்குதோ அந்த அலக்களிப்பில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தர போறார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளை குறித்து உங்களுக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு வெளியே சொல்லாம இருக்கு. என் பிள்ளை எந்த காரியத்துல இசைந்து போக மாட்டேங்கிறானே, என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, இதுக்கு காரணம் வியாதி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு பிசாசுடைய கிரியை. அந்த பிசாசுடைய கிரிகளை நீங்க இயேசுவின் நாமத்துல துரத்தும் பொழுது, அவைகளை மேற்கொள்ளும் பொழுது, அவைகளை அதட்டும் பொழுது அந்த ஸ்பிரிட் அவனை விட்டு விலகும். அப்பொழுது உன் பிள்ளைகள் சாந்த சுபாவம் உள்ளவர்களாய் மாறுவார்கள், உங்களோடு இசைந்து போறவர்களாய் மாறுவார்கள், அவர்கள் வளமிக்க தோட்டமாய் மாறுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு சில சம்பவங்களை பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நான் உங்களுக்கு நினைப்பூட்டி நான் இந்த கால வேளையில உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்துல இப்படியெல்லாம் கர்த்தர் குறைவை நிறைவாக்கினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சில அற்புதங்கள், குறைவுகள் எப்படி நிறைவானது என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 453வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறோம். ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகுகளை பொறுக்கினேன் என்றாள். இங்கு ஒரு அருமையான ஒரு மகளை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சாரிபாத் ஊரில் இருக்கிற ஒரு விதவை என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு சகல வசதிகளும் இருக்கு. ஆனா அந்த பட்டணத்துல பஞ்சம் இருக்கிறபடினால், பலவிதமான வறுமை இருக்கிறபடினா, இப்ப அந்த குடும்பம் சாவுக்கு எதுவாய் மாறிடுச்சு. அங்க என்ன இருக்கிறது என்று வேதம் சொல்லுது, பானையிலே ஒரு பிடி மாவும் எண்ணெய் கலசத்துல கொஞ்சம் எண்ணெயும். இதை தவிர அந்த வீட்டுல எதுவுமே கிடையாது. எவ்வளவு பெரிய குறைவு பாருங்க. வீடு இருக்குது, வசதி இருக்கு, தோட்டம் இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனா மழை இல்லை. ஏன்னா எலியா ஜெபம் பண்ணதுனால தேசத்துல மழையே இல்லாமல் போயிருச்சு. வறுமை அந்த தேசம் முழுவதும், இஸ்ரவேல் தேசம் முழுவதும் பஞ்சம் வந்துருச்சு. ஆகாப் ஆண்டு கொண்டு இருக்கிற தேசம் முழுவதும் பஞ்சம். அந்த இடத்துல தான் இவ இருக்கிறா. இப்ப இந்த பஞ்சத்தினால அவ ஒரு முடிவுக்கு வந்துட்டா, செத்து போகலாம். பாருங்க, அவ சொல்ற வார்த்தையை பாருங்க, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கினேன். ஒரு ஸ்திரீ ஒரு முடிவுக்கு வர்றா பாருங்களேன், செத்து போகலாம். ஏன்னா வறுமை, அந்த வறுமையை மேற்கொள்ள அவளுக்கு தெரியல. அப்படி எப்படி வாழ்வது? எங்க போனாலும் வேலை கிடையாது, எங்க போனாலும் பொருளாதாரத்தை ஈட்டு சம்பாதிக்க முடியல, புருஷனும் இல்லை. இனி நம்ம எப்படி வாழ்றது? நம்ம செத்து போயிடலாம், தன்னுடைய பிள்ளையோடு மரித்து போகலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சூண்டு மாவையும் கொஞ்சூண்டு எண்ணெயும் வைத்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம செத்துறலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அவள் வந்து விட்டதே நம்ம வேதம் காண்கிறது. ஒருவேளை இன்றைக்கு நாமும் கூட சில காரியத்தில் ஒரு முடிவுக்கு வந்துருவோம். இது இப்படிதான் செய்யணும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, நிச்சயமாய் முடிவு உண்டு, ஆனா உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வசனம் சொல்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு முடிவு வச்சிருக்காரு. நாமளாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. முடிவை தொடங்கினவர் முடிப்பார். வசனம் சொல்கிறது, விசுவாசத்தை தோங்குகிறவரும் அதை முட்டிக்கிறவரும் என்று சொல்லி வேதம் சொல்ல. முடிக்கிறவர் தான் முடிக்கணும். நாம எந்த ஒரு காரியத்திற்கு முடிவு கொண்டு வரக்கூடாது. முடிக்கிறவர் தேவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளே, இவ பாருங்க, தன் ஜீவனை எடுப்பதற்கு முடிவு எடுத்துட்டா, தன் பிள்ளையை கொல்வதற்கு அவள் முடிவு எடுத்துட்டா. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், பஞ்சம், வறுமை, தரித்திரம். அந்த தேசம் எங்கும் வளமில்லாத ஒரு வாழ்க்கை. எங்கு போனாலும் தரித்திரம், எங்கு போனாலும் பஞ்சம், எங்கு போனாலும் தண்ணீர் இல்லை, எங்கு போனாலும் கேரித்த ஆற்றங்கரையே வற்றி போயிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு பஞ்சம் வந்து விட்டதுன்னா அவ செத்து போக முடிவெடுத்தா. ஆனா அந்த வீட்டை தேவன் தெரிந்து கொண்டார். ஏனென்றா கர்த்தர் எலியா கிட்ட சொல்றாரு, உன்னை பராமரிக்க நான் ஒரு ஸ்திரீக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், நீ அவள்கிட்ட போ, அவள் உன்னை பராமரிப்பாள், அவள் உன்னுடைய தேவையை சந்திப்பாள், நீ கொஞ்ச காலம் அவளிடத்தில் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பாருங்களேன் 10வது வசனத்தில் அப்படியே அவன் எழுந்து 9வது வசனத்தில், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஒரு விதவைக்கு கர்த்தர் கட்டளையிட்டாரு. ஆனா அந்த விதவை வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க, பஞ்சமா இருக்கு. அந்த விதவை வாழ்க்கை எப்படி இருக்கு? செத்து போகிற நிலைமையில இருக்குது. அந்த விதவை வாழ்க்கை எப்படி இருக்குது? வறுமையா இருக்குது, தரித்திரமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. ஆனா அந்த வீட்டை
தேவன் தெரிந்து கொண்டார். எதற்காக? ஒரு தீர்க்கதரிசியை பராமரிக்கும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஊழியத்தை பராமரிக்க, ஊழியத்தை தாங்க, ஊழியத்திற்கு உறுதுணையா இருக்க, இந்த ஊழியத்தில் போர்ப்பட தளபதிகளாய், யுத்த புருஷர்களாய், காரியதரிசிகளாய், கர்த்தருக்கென்று சேனை தலைவர்களாய் இருப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கையில வறுமை இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், பஞ்சம் இருக்கலாம், வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை மாற்ற கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பாருங்க, இந்த தீர்க்கதரிசி வரும் பொழுது அவர் சொல்றா, ஒன்றுமே இல்லை என்கிட்ட இல்லை, நாங்க சாக போறோம், அதுக்கு தான் இந்த 2 விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறோன்னு. ஆனா அவர் சொல்ற வார்த்தையை நீங்க கவனித்து பாருங்கள். 13வது வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலிலே அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். 16வது வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எலியாவின் சொற்படியே, எலியா மூலியமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே பஞ்ச காலம் முடிகிற வரையும், அந்த குறிப்பிட்ட காலங்கள் வரையும் அந்த வீட்டில் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. எடுக்க 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 அந்த பாத்திரத்துல எண்ணெய் வந்துகிட்டே இருக்கு, மாவு வந்துகிட்டே இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையே கூட்டார். தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது நிச்சயமாய் கால தாமதித்தாலும் நடக்கும். தேவனுடைய பிள்ளை அவசரப்படக்கூடாது. அவர் அவசரக்காரர் அல்ல. அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதுக்கு ஒரு காலத்தை அவர் வைத்திருப்பார், ஒரு நேரத்தை வைத்திருப்பார், அதற்கு ஒரு சமயத்தை வைத்திருப்பார். ஒரு தகுந்த நேரத்தில் அழகாய் அவர் செய்து முடித்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிற தேவன் என்பதை நீங்களும் நானும் மறந்துடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, அங்க கர்த்தர் சொன்னாரு, உன்னை பராமரிக்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன்னாரு. அந்த விதவை வறுமையில இருந்தா, தரித்திரத்தில் இருந்தா, சாவுக்கு ஏதுவாய் இருந்தா, சாவதற்கு அவள் ஆயத்தமா இருந்தாள். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள குறைவை எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு வந்து அந்த குறைவை நிறைவாக்கினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீ எப்பேற்பட்ட குறைவில் இருக்கலாம். அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழியில் பிரதர், நாங்களே இதுன்னு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எங்களுக்கு தெரியல பிரதர். அப்படி ஒரு நிலைமையில பார்க்கலாம், அல்லது கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அல்லது இங்கேயே நீங்கள் அமர்ந்து இருக்கலாம். வெளியில மற்றவங்களுக்கு தெரியாத உங்க வேதனை, ஆனா உங்களை உருவாக்கினவர் காண்கிற கர்த்தர் என்பதை மறந்து போயிடாத. வேதம் சொல்லுது, ஆகார் சொல்கிறா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவளுக்கு ஒரு பேர் வைக்க ஆசை வந்துருச்சு. அவருக்கு காண்கிறவரே என்கிற ஒரு பெயரை அவள் தான் முதலாவது வைத்தார். ஆகார் தான் கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறாள், என்னை காண்கிறவரை. அப்ப ஆகாரை கர்த்தருடைய கண்கள் கண்டது, துரத்தப்பட்டதை கண்டது. அவளுக்கு வந்த சிறுமியை கர்த்தருடைய கண்கள் கண்டது, சொல்லப்பட்டதை கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவள் மகன் மரணத்துக்கு ஏதுவாய் தண்ணீர் இல்லாமல் கடப்பதை கர்த்தருடைய கண்கள் கண்டது. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களை காண்கிற ஒருவர் என்பதை மறந்துடாதீங்க. அவர் கண்கள் 7 கண்கள் உள்ளவர், 7 விதமான கண்களோடு கூட உங்களை 24 மணி நேரம் கண் கொண்டு பார்க்கிறார். அதனால் நீங்கள் மறைக்கப்பட்டவர்கள் அல்ல, மறந்து போகக்கூடியவர்கள் அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இன்னொரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை எலிசா வாழ்க்கையில, இப்ப எலியா வாழ்க்கையில பார்த்தோம். இப்ப எலிசா என்கிற தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் நடந்தது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 469வது பக்கம், அதற்கு பிந்தின பகுதியில் 2 ராஜாக்கள் 469வது பக்கம், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்தின ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ணி வருத்தி கேட்டுக்கொண்டாள். இங்க பாருங்களேன், வருந்தி கேட்டுக்கொண்டாள். இங்க ஒரு மகளை குறித்து வேதம் சொல்லுது. சுனேமுக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ, அவ பேர் எழுதப்படல, சூனேம் என்கிற ஒரு ஊர்ல அவ இருக்கிறா. ஆனா அவளுடைய ஹேபிட் எழுதப்பட்டிருக்கு, கனம் பொருந்தின ஒரு ஸ்திரீ. அவளுடைய குணம், அவளுடைய குடும்பம், அவளுடைய தரம், அவளுடைய குவாலிட்டி இங்க வேதம் சொல்லுது. கனம் உள்ள ஒருத்தி, அந்த ஊர்ல மதிக்கத்தக்க ஒருத்தி, அந்த ஊர்ல பேர் பெற்ற ஒருத்தி, அந்த ஊர்ல புகழ்ச்சிக்குரிய ஒருத்தி, அநேகரால் மதிக்கத்தக்க ஒருத்தி அங்க இருக்கிறா. ஆனா அவள் குறைவோடு இருக்கிறாள். அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை,
அவள் புருஷன் வயது சென்றவளா இருக்கிறாரு, பலவிதமான வேதனையில் அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். ஆனால் அவளை குறித்து வேதம் சொல்ல கணம் பொருந்தின ஒரு ஸ்திரீ. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவள் சாதாரணமான ஒருவள் அல்ல, அல்லது ஒரு ஏழ்மையான ஒருத்தி அல்ல, அல்லது உதவியை நாடக்கூடிய ஒருத்தி அல்ல. அவள்கிட்ட எல்லா வசதி வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தி தான் அவள். கணம் பொருந்தின, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கணம் பொருந்தின ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். எப்பெல்லாம் எலிசா அங்கே போறாரோ அப்பெல்லாம் இவ போய் தாழ்மையாக கூப்பிடுவாளாம், என் வீட்டில் வந்து சாப்பிடு, என் மேல் வீட்டில் நீ தங்கிக்க, உனக்கு மேஜை வைக்கிறேன், குத்து விளக்கு வைக்கிறேன், உனக்கு படுப்பதற்கு கட்டில் வைக்கிறேன், நீ எப்பெல்லாம் இந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வர்றையோ அப்பெல்லாம் என்னுடைய மேல் அறையில் வந்து நீ தங்கிக்கன்னு சொல்லி வருந்தி 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 தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு போற மகள். ஆனா குறைவுள்ள ஒரு மகள். அவள் வயது முதிர்ந்த காலத்தில் அவள் புருஷன் வயதானவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் அந்த வீட்டுக்கு அந்த குறைவை கர்த்தர் எப்படி நிறைவாக்கினார் என்று 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடியே ஒரு உற்பவ காலகட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அதுக்கு பின்னாடி பகுதியில் நீங்க படித்துக் கொள்ளலாம். அந்த எலிசா அந்த வீட்டுக்கு போனபோது சொல்றாரு, ஒரு உற்பவ காலகட்டத்தில் நீ உற்பவித்திருப்பாய், உனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் தருவார் என்று சொல்லி அவன் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் அந்த வீட்டில் நிறைவேற்றினாரு. வசனம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ உற்பவ கால கட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றார். 16ஆம் வசனம். அதற்கு அவள் ஏது, 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், ஒரு பிராண உற்பவ காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள் ஏது, தேவனுடைய மனுஷனாகி என் ஆண்டவனே, உமது அடியானுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடு சொன்ன வார்த்தையின்படி ஒரு உற்பவ காலகட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். அப்ப தேவன் சொன்னார்னா உற்பவ கால கட்டம் வரும், ஐஸ்வர்யம் வரும், தேவைகள் சந்திக்கப்படும், வேலை வாய்ப்புகள் வரும், வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஊழியத்துல கர்த்தர் எழுப்புதலை தருவார், நீ எதிர்பார்க்காத நன்மைகளை கர்த்தர் செய்வார். ஏனென்றால் அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் அல்ல என்பதை முதலாவது இந்த கால வேளையில உங்க மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்து பாருங்க, அந்த குழந்தைக்கு நடந்த சம்பவத்தை 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமித்தியாலை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்த பொழுது அவன், உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். அந்த குமாரனுக்கு திடீரென்று தலைவலி ஏற்பட்டு நோவு ஏற்பட்டு மரித்து போனான் என்றும், அந்த மரித்து போன பிள்ளைக்காக இவன் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்த வார்த்தையை பாருங்களேன். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்தில் விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். இப்ப எத்தனை முதல்ல குழந்தை இல்லைங்கிற குறைவை அதையும் கர்த்தர் நிறைவாக்கினார். அந்த குழந்தை மரிச்சு போச்சு. அந்த மரித்து போன குழந்தையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பி அவளிடத்துல கொடுத்தார் என்பதையும் வேதம் சொல்கிறது. இல்லாததை கொடுப்பாரு, இருக்கிறதுல இழப்பு வந்தாலும் அவைகளையும் கொடுத்து குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்து இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இன்னும் ஒரு நிமிடத்தில் முடிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். நாகமான் ஒரு பெரிய பணக்கார், அவன் மகா பராக்கிரமசாலி என்று சொல்லி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 471வது பக்கம், அதே பக்கத்துல தான் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். சீரியாவின் ராஜாவாகிய படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனும் குஷ்டரோகியா இருந்தான். படை தளபதி, சீரியா நாட்டுக்கு படை தளபதி, பராக்கிரமசாலி, ஆனால் குஷ்டரோகி. அவன்கிட்ட எவ்வளவு கேபிட் இருக்கு பாருங்க. பராக்கிரமசாலி, தலைவன், ஆனா குஷ்டரோகி. அவனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். பதவி இருக்கு, பட்டம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, சகலம் இருக்கு, ஆனா உடம்புல ஒரு வியாதி இருக்கு. அப்ப அவனால நிம்மதியா இருக்க முடியுமா? எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். நான் படைத்தலைவனா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? வீடு இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? மனைவி இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆளுநர் பதவி இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அரசருக்கு நான் பக்கத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனா ஏன் உடம்புல ஒரு வியாதி வந்து என்னை வருத்தப்படுத்துதே. அந்த வியாதி அது ஒரு குஷ்டரோக வியாதி. அந்த காலத்துல குஷ்டரோகம் என்பது வெளியில கொண்டு போய் விட வேண்டிய ஒரு மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த வியாதி, அந்த குறைவை நினைத்து நினைத்து அவன் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு சின்ன பிள்ளை சுவிசேஷம் சொன்னது. அந்த சுவிசேஷத்தை கேட்டு அவன் போன பொழுது நடந்த சில சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அவன் கொண்டு போறப்ப, எலிசாவை பார்க்க அவன் போறப்ப கொண்டு போன சீதோசனங்கள், அவன் கொண்டு போன சீர்வரிசைகளை பாருங்களேன். 5ஆம் வசனம். அப்பொழுது சீரியான் ராஜா, நல்லது போகலாம்,
இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையில 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய், இப்ப நாகமான் என்ன பண்றாரு, அந்த எலிசாவை பார்ப்பதற்காக என்ன கொண்டு போற, 10 தாலந்து வெள்ளி. அப்பனா அவ்வளவு வெள்ளி அள்ளிட்டு போறாரு. ஏன்னா இதெல்லாம் கொடுத்தா நம்மளை சுகமாக்கிடுவான்னு சொல்லி. அடுத்து பாத்தீங்களா 6000 சேக்கல் நிறை பொண்ணு தங்கத்தை, அவ்வளவு தங்கத்தை அள்ளிட்டு போறார். 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துட்டு போறார். இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலான்னு நினைச்சிட்டு போறார். ஆனா எலிசா சொல்லிட்டாரு, ஓ வெள்ளி பொண்ணு தங்கெல்லாம் எனக்கு வேண்டாப்பா, ஒரு சின்ன காரியம் கூட எனக்கு வேண்டாம், நீ ஒன்னே ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்றார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார். நீ சுகம் பெறணுமா, உனக்கு குறைவு நிறைவாகணுமா, உனக்கு அற்புதம் நடக்கணுமா, உனக்கு அதிசயம் நடக்கணுமா, உன் பொண்ணு வெள்ளி வைர வைடூரியம்லாம் எனக்கு வேண்டாம், அதை வச்சு அற்புதம் நடக்காது, அதெல்லாம் ஒன்ட்டே இருக்கட்டும், அவைகளை நான் பார்க்க விரும்பல. நீ என்ன பண்ணணும், யோர்தான்ல 7 தடவை முழுகணும். ஆனா அவனுக்கு கோவம் வந்துச்சு, புறப்பட்டு போறேன்னு வேற பக்கம் போனா. ஒரு வேலைக்காரை வந்து சொல்றான் புத்திய, பெரிய காரியத்தை சொன்னா செய்ய மாட்டீரா, தண்ணிக்குள்ளதானே முக்க சொல்றாரு, முக்கியான்னு சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்க, 14ஆம் வசனம் முடிக்கிறேன், வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன்கிட்ட இருந்த வெள்ளி அவனை சுகமாக்கல, தங்கம் அவனை சுகமாக்கல, மாற்று வஸ்திரங்கள் அவனை சுகமாக்கல, பதவி அவனை சுகமாக்கல, சீரியாவினுடைய இராணுவம் அவனை சுகமாக்கல, இஸ்ரவேல் ராஜா அவனை சுகமாக்கல. ஆனா எலிசா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் தண்ணிக்குள்ள இறங்கி 7 தரம் முக்கி, 6 தரம் முக்கிறப்ப சுகமாகல, 7ஆவது தரம் முக்கிறப்பதான் சுகமாச்சு. வேதத்துல 6 தடவை சுத்தி வந்தனே எரிகோ கோட்டை விழுகலங்க, 7ஆவது தடவை 7 தடவை சுத்தும் பொழுது கோட்டை உடஞ்சி. எலியா ஜெபம் பண்ணும் பொழுது 6 தடவை ஜெபம் பண்ணோன்னே உள்ளங்கை அளவு மேக எலும்புலங்க, 7ஆவது தடவை ஜெபம் பண்ணும் பொழுது உள்ளங்கை அளவு மேக எலும்புச்சுங்க. வானத்தையும் பூமியை படைக்கும் பொழுது கர்த்தர் 6 நாள்ல எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாள்ல பரிசுத்த நாள் என்று சொல்லி அந்த நாளை அவர் ஆசீர்வதித்தாராம். வேதத்துல 7 என்கிறது நிறைய இருக்கு. அப்ப 7 தடவை சுத்தணும், 7 தடவை முங்குப்புற விழுகணும், 7 தடவை முக்கணும். அப்ப 7 விதமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து இந்த காலை பொழுதுல கர்த்தருக்கு நேராய் முகங்களை திருப்பி, ஏசப்பா நீங்க ஐஸ்வர்யம் உள்ளவர், நீங்க வல்லமையுள்ளவர், நீங்க பராக்கிரமசாலி, நீங்க யுத்தத்தில் அதிபதி, நீங்க தான் இராணுவங்களின் தேவன், நீர் சொன்னால் ஆகும். ஆனா என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க உம்மிடத்திலிருந்து வார்த்தை எனக்கு உண்டாகட்டு ராஜா. பேதுருக்கு ஒரு நாள் எல்லாம் எலும்பி நின்று முடிக்கலாமா, ரீபா ராபா ரீபாலா ராபா, இரவெல்லாம் ஜெபம் பண்ணி ஒரு மீன் கூட கிடைக்கல, ஒரு மீன் அட்லீஸ்ட் ஒண்ணு கூட அவன் பிடிக்கல. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வலைய போட்டான் பாருங்க, 2 படகு நிரம்புற மீனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நல்ல பிதாவை என் பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுப்பீராக, பிள்ளைகள் இந்த நாளில் நிறைவை பெற்றுக் கொள்வார்களாக. யார் யாருடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறதோ, படிப்பில் இருக்கிற குறைவுகள், பொருளாதாரத்தில் இருக்கிற குறைவுகள், குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள், மனதில் இருக்கிற குறைவுகள், சரீரத்தில் இருக்கிற குறைவுகள், ஆவி ஆத்துமா நாடி நரம்பு எலும்பு இரத்த நாணங்களில் இருக்கிற குறைவுகள், ஆண்டவரே உடல்ல இருக்கிற அங்கவீன குறைவுகள், ஆண்டவரே உடல் உறுப்புகள் இருக்கிற தேய்மானங்கள், வளர்ச்சிகள்ல இருக்கிற குறைவுகள், இன்னும் ஆண்டவரே மனதளவில் உணர்வுகள் அளவில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் என் தேவன் இந்த நாளில் நிறைவாக்குவீரா. குடும்பத்துல யார் யார் குடும்பத்துல என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குதோ அத்தனை ப்ராப்ளங்களையும் பரிசுத்த ஆவியானவரே இந்த கால வேளையில நிறைவாக்குவீராக. ஒவ்வொருவருக்கு கர்த்தர் உதவி செய்யும். இந்த சத்தம் எங்கெங்கெல்லாம் தொனிக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். எல்லா மகிமையும் உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.